நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வெப்படை அருகே தாறுமாறாக ஓடிய கண்டெய்னர் லாரியில் இருந்த காரில் பணம் சிக்கியிருக்கிறது. கண்டெய்னருடன் சிக்கிய 2 பேர் வடமாநில கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரு முக்கிய தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களையும் செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், கேரளா ஏடிஎம்களில் கொள்ளையடித்த வடமாநில கும்பலானது சிக்கியிருக்கிறது. நிற்காமல் சென்ற அந்த கண்டெய்னர் லாரிக்குள் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள்? அதில் எத்தனை பேர் போலீசாரிடம் தற்போது சிக்கியிருக்கிறார்கள்? கதிரவன், கேரளா மாநிலம் திருச்சூரில் இருந்து வந்த ஒரு கண்டெய்னர் லாரி வரும் வழிகளில் விபத்தை ஏற்படுத்தி கொண்டு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சைப்பாளையம் எனும் பகுதியில் நிற்காமல் சென்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. போலீசார் விரைந்து வந்து வாகனத்தை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது போலீசார் மீது அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் போலீசார் கல்வீசி தாக்கி அந்த வாகனத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வாகனத்தில் இருந்த குற்றவாளிகள் சிலர் கடப்பாறை மற்றும் கைத்துப்பாக்கி போன்ற ஆயுதங்களோடு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் போலீசாரை அவர்கள் கடப்பாறை கொண்டு தாக்கியதாகவும் அப்போது எதிர் தாக்குதல் நடத்திய போது 2 நபர்கள் மீது துப்பாக்கி சூடும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கும்பல் கேரளா மாநிலம் திருச்சூரில் இன்று அதிகாலை 3 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்த கும்பலை சேர்ந்தவர்கள் என காவல்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் துரத்தியும் நிற்காமல் அந்த கண்டெய்னர் லாரியானது போலீசார் பிடியிருந்து தப்ப சென்றிருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டெய்னருக்குள் அந்த ஏடிஎம்மில் கொள்ளையடித்த பணங்கள் மற்றும் ஒரு கார் ஒன்று இருந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 கார்கள் 4 பைக்குகள் மீது மோதிவிட்டு நிற்காமல் அந்த கண்டெய்னர் நின்று சென்ற நிலையில ஓட்டுநரை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் பிடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி தற்போது இறந்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக முதல்கட்ட தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. மற்றொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 நபர்கள் 5 நபர்கள் பிடிபட்டு இருப்பதாகவும் இதில் இவர்கள் வடமாநில கும்பலை சேர்ந்த கொள்ளை கும்பல் என்பதும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பா இவர்கள் ஏடிஎம் மையங்களை குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலை சேர்ந்தவர்கள் என்றும் கேரளாவில் கொள்ளையடித்து விட்டு தமிழகத்தின் வழியாக தப்பி செல்ல முயன்ற போது விபத்தை ஏற்படுத்தியதால் இவர்கள் சிக்கியிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிமாநில கொள்ளை கும்பலை சேர்ந்த இவர்கள் வேறு எங்கேனும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார்களா அல்லது கேரளாவில் மட்டும் அந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி விட்டு தப்ப முயன்ற போது இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது. இறந்த நபர் யார் என்ற தகவலையும் அதே போல துப்பாக்கியால் காயமடைந்த நபர்கள் மற்றும் பிடிபட்ட நபர்கள் விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் என்று எஸ்பி ராஜேஷ் கண்ணா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். போலீசார் துரத்தியதாலும் மடக்கி பிடிக்க முயன்ற போது போலீசார் மீது எதிர் தாக்குதல் நடத்தி சந்தேகத்தின் அடிப்படையிலே இவர்கள் பிடிக்க முயன்ற போது இவர்கள் வடமாநில கொள்ளை கும்பல் என்றும் அதே போல கேரளாவில் கொள்ளையடித்து தப்பி சென்ற போது இவர்கள் பிடிபட்டிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் நடத்திய எதிர் தாக்குதலில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் காயங்களோடு மருத்துவமனையில் இருப்பதாகவும் அவர்களது விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 தப்பி சென்ற இருப்பதாக தகவல் கூறப்படும் நிலையில் அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். டிஐஜி உமா அவர்களும் அதே போல எஸ்பி ராஜேஷ் கண்ணா உள்ளிட்டோரும் அந்த சம்பவ இடத்தில் விரைந்து அங்கு இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசாருக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.